இப்ப 12th வந்து எக்ஸாம் முடிஞ்சிட்டு நீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இனி வந்து நீங்க காலேஜ்ல சேரும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 12th முடிச்சவங்க அடுத்து வந்து காலேஜ்ல சேர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இனி காலேஜ்ல நீங்க சேர்றதுக்கு அட்மிஷன் வந்து ஆன்லைன் வழியாக தான் நடக்க போகுது, ஆஃப்லைன் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பாராமெடிக்கல், MBBS இந்த எல்லாமே அட்மிஷன் வந்து ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. உங்களுக்கு கவுன்சிலிங்கும் ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்புறமா இன்ஜினியரிங் வந்து அட்மிஷன் ஓபன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போக போக அக்ரிகல்ச்சருக்கான அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. லா காலேஜுக்கான அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்ததுமே பாராமெடிக்கலுக்கான அட்மிஷனும் MBBSக்கான அட்மிஷனும் ஓபன் பண்ணிடுவாங்க. எல்லா அட்மிஷனுமே நீங்க ஆன்லைன் மூலமா தான் பண்ண போறீங்க. இப்ப நீங்க 12th முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் வந்து காலேஜ்ல சேர போறீங்க. காலேஜ்ல சேர்றதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற டீடைல் தான் நாம பார்க்க போறோம். இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்குங்க. அப்பதான் அட்மிஷன் போடுறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் டாக்குமெண்ட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10th மார்க் லிஸ்ட் கம்பல்சரியா உங்களுக்கு தேவைப்படும். ரெண்டாவதா 11th மார்க் லிஸ்ட் தேவைப்படும். மூணாவதா 12th மார்க் லிஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும். நாலாவதா உங்களுக்கு டிசி வந்து கண்டிப்பா தேவைப்படும். 12th வந்து ரிசல்ட் வந்த உடனே அன்னைக்கே வந்து டிசியை வந்து கொடுப்பாங்க. நீங்க தவறாம வாங்கிடுங்க. அஞ்சாவதா போனஃபைட் சர்டிபிகேட். இதுல வந்து 7.5% வந்து ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அதாவது நீங்க 6th முதல் 12 வரை வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தா உங்களுக்கு 7.5% வந்து ரிசர்வேஷன் கிடைக்க போகுது. நீங்க வந்து MBBSல சேர்ந்தாலோ இல்ல ஆர்ட்ஸ் இல்ல லா காலேஜ் எதுல சேர்ந்தாலுமே உங்களுக்கு இந்த 7.5% ரிசர்வேஷன் வந்து கிடைக்க போகுது. இந்த போனஃபைட் சர்டிபிகேட்ல வந்து 6th முதல் நீங்க 12th வரை எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த மொத்த ஸ்கூல்ல இருந்தும் நீங்க சைன் வாங்க வேண்டியிருக்கும். இது எல்லா யூனிவர்சிட்டிக்குமே தனித்தனியா வந்து ஃபார்மேட் கொடுத்திருப்பாங்க. இப்ப லா காலேஜ்னா அதுக்கு தனியா ஃபார்மேட் கொடுத்திருப்பாங்க, ஆர்ட்ஸ்னா அதுக்கு தனியா ஃபார்மேட் கொடுத்திருப்பாங்க, நீங்க இன்ஜினியரிங் படிக்க போறீங்கன்னா அதுக்கு தனியா ஃபார்மேட் கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த ஃபார்மேட்டை வாங்கி 6th முதல் 12th வரை நீங்க தமிழ் மீடியத்துல எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்தந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க சைன் வாங்குங்க. உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் வந்து கூடுதலா கிடைக்க போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்குமே கூடுதலா தெரியாது. அதனால இந்த இன்ஃபர்மேஷனை வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செகண்டா வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற சர்டிபிகேட். முதல்ல வந்து இன்கம் சர்டிபிகேட், அதாவது வருமான சான்றிதழ். இது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும், வாங்கி வச்சுக்கோங்க. வருமான சான்றிதழ் வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும், அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. செகண்டா வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்ல உங்களோட ஃபாதரோட கம்யூனிட்டியும் கண்டிப்பா தேவைப்படும். நீங்க பாராமெடிக்கல் MBBS கோர்ஸ்ல சேர போறீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா தேவைப்படும், வாங்கி வச்சுக்கோங்க. நேட்டிவ் சர்டிபிகேட், இருப்பிட சான்றிதழ், இது வந்து கண்டிப்பா தேவைப்படும். உங்களுக்கு இல்லாதவங்க இ-சேவை மையத்துல போய் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லனா நீங்களா கூட அப்ளை பண்ணலாம் இந்த சர்டிபிகேட் எல்லாம். OBC சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட் வந்து SC/ST பிரிவினருக்கு கண்டிப்பா தேவைப்படாது, மற்ற பிரிவினருக்கு தேவைப்படும், நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடுல ஏதாவது படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த OBC சர்டிபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த சர்டிபிகேட் தேவைப்படாது. நெக்ஸ்டா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். நீங்க முதல் பட்டதாரியா இருந்தா, உங்க குடும்பத்துல நீங்க முதல் பட்டதாரியா இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இது நீங்க கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நீங்க கவுன்சிலிங் வழியா காலேஜ்ல சேர போறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு ஃபீஸ் சலுகைகள் கிடைக்கும். அதாவது ஆர்ட்ஸ் சைடுல நீங்க படிக்க போறீங்கன்னா உங்களுக்கு 30,000 முதல் 50,000 வரை ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடும். அதுவே நீங்க பாராமெடிக்கல் MBBS சைடுல நீங்க போறீங்கன்னா 1,00,000 வரை உங்களுக்கு ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த சர்டிபிகேட்டை கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. முதல்ல வந்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எல்லா அட்மிஷனுக்குமே ஆதார் கார்டு கண்டிப்பா கேட்பாங்க. செகண்ட் வந்து ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு வந்து ஒரு சில அட்மிஷனுக்கு வந்து கேக்குறாங்க, நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். தேர்ட் வந்து பேங்க் பாஸ்புக். இதுவும் மிக இம்பார்ட்டன்டான ஒன்னா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது கிடைக்கணும்னா பேங்க் வழியா தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும். நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல இல்ல எய்டட் காலேஜ்ல நீங்க படிக்க போறீங்கன்னா தமிழக அரசிடம் இருந்து வரும் 1000 ரூபாய் சலுகை வந்து இந்த பேங்க் பாஸ்புக் வழியா தான் போட போறாங்க. அதனால நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டுல வந்து நீங்க மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைப்படும்னா அட்மிஷன் போற டைம்ல போட்டோ தேவைப்படும். ஒரு 25 போட்டோ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா. ரெண்டாவது வந்து உங்க சிக்னேச்சர் தேவைப்படும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல நீங்க சிக்னேச்சர் போட்டு வச்சுக்கோங்க. மூணாவதா மொபைல் நம்பர் தேவைப்படும். நீங்க அட்மிஷன் ஆகும்போது உங்களுக்கு OTP வரலாம். அதனால மொபைலை வந்து நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெயில் ஐடி. மெயில் ஐடி இல்லாதவங்க மெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து EMIS நம்பரை வந்து கேட்பாங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு EMIS நம்பரை வந்து கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு அட்மிஷன் டைம்ல என்னெல்லாம் தேவைப்படும்ங்கிற முழு விவரம் இதுல இருக்கு. நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க.